வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளைன் பிரியாணி குஷ்கா ரெசிபி தான் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ரைஸை நல்லா களைஞ்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிடலாம். நம்ம காயெல்லாம் கட் பண்ணுற டைம் வரைக்கும் அது ஊறிட்டு இருக்கும். நான் பாஸ்மதி அரிசி தான் ஒரு 1.25 கப் அளவு எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 நல்லா பழுத்த தக்காளி, 4 பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் 4லேருந்து 5 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய்யும் எண்ணெயும் கலந்தும் சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் எண்ணெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போ இந்த கரம் மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பிரிஞ்சி இலை, அனாசிப்பூ, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும், அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருந்தோன்னா ரெண்டும் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா ரொம்ப போட வேண்டாம், ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும். மசாலாலாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு கை புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயும் அதில் சேர்த்தாச்சு. கலருக்காக காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு அந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன் நான். இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே உங்களுக்கு ரைஸ் நல்லா ஃப்ரை ஆனிச்சுன்னா உதிரி உதிரியாக கிடைக்கும் நமக்கு. இந்த கப்பில் தான் நான் 1.25 கப் எடுத்திருக்கேன் ரைஸ். இந்த மாதிரி அரிசியில் மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா அரிசியிலையுமே மசாலா கோட் ஆனிச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி வெந்து வரும்போது. இப்போ நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நான் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், அதனால் 1.5 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக விட்டுட்டு ஒரு 1/2 லெமனை லாஸ்ட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ மூடி போட்டுட்டேன். ஹை ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம்மில் வச்சுட்டா போதும். பாருங்கள், ரைஸ் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு நல்லா ரைஸை கலந்து விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரைஸோட டேஸ்ட் ஈவனாக இருக்கும். ரைஸ் கொஞ்சம் கூட உடையில எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம நெய் கரெக்டான அளவில் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நல்லா சூப்பராக வந்திருக்கு ரைஸு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்க்காக தான் நான் பாயில்டு எக் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ்க்கு அது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த
இந்த ரெசிபி எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.